ஆத்மா நமஸ்காரம். சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு ஆண்டிவெட்டி என்கின்ற செக்கையன்பட்டி சுவாமி சிவானந்தம் ஐயா தவக்குடியில் உலகத்தில் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அறிவிப்பு என்னவென்றால், 50 ஆண்டுகளுக்கு முன்னுக்க நம்ம நாட்டில் கம்மாய், குளம், ஊரணி இப்படி இடங்களில் தண்ணி நிறையா இருந்தது. உணவுகள் நிறையா இருந்தது. மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பல ஜீவாத்துகளுக்கும். இன்றைக்கு அது எதுக்குமே கிடையாது. ஆகையால் வீட்டில் இருக்கும் ஆண்கள், பெண்கள், சகோதரர், சகோதரிகள் அனைவரும் அவரவர வீட்டிலும் ஒவ்வொரு இடங்களிலும் தொழில் செய்யும் இடங்களிலும் அமர்ந்து இருக்கும் இடங்களிலும் ஜலம் ஒரு கிண்ணத்தில் ஒரு டப்பாவிலையோ ஜலம் வைங்க. சாப்பிடட்டும். பறவைகள், குருவிகள் பல இதுகள் சாப்பிடட்டும். ரொம்ப நல்லது. இந்த வெயிலில் எங்கேயும் இல்லாமல் இருப்பதால் அது எங்கே போய் ஜலம் அருந்தும், தண்ணி குடிக்கும். எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? இந்த நாட்டில் எவ்வளோ வருத்தம் பார்த்தீங்களா? அன்னைக்கு நீதியும் நேர்மையும் தெய்வம் மாநிலங்களோட பேசிக்கிட்டு இருக்கும் காலத்தில் வர்ண பகவான் மாதம் மும்மாறி பேஞ்சு பள்ளம், படுகொலி, கம்மாய், காடு அத்தனையும் ஜலம், தண்ணி இருந்தன. இன்றைக்கு அதிர்மமும் அட்டுழியமும் நீதியும் நேர்மையும் இல்லாத காரணத்தால் வர்ண பகவானும் சோதிக்கிறார், பார்க்குறார், டெஸ்ட் பண்ணுறார். அதே போல் மக்கள் நடந்து கொள்கிறார்கள். ஆகையால் இந்த பகலைக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் அடுத்த பிறவியில் நல்லா இருக்கணும், பிறக்கணும் என்று வேண்டி அவரவரை தங்கியிருக்க இடங்களில் இந்த பறவைகளுக்கு கொஞ்சம் தண்ணி வைங்க. ஏதாச்சும் தீவனம் கூட வைங்க. அதை பற்றி நல்லது. வாயில்லா ஜீவன். எவ்வளோ வெயில் அடிக்குது பார்த்தீங்களா? எங்கே போய் தண்ணி ஜலம் அருந்தோம்? எவ்வளோ வருத்தத்தோடு இருக்கும் பார்த்தீங்களா? அதனால் இருக்கும் அவரவர தங்கியிருக்கும் ஸ்தானத்தில் இருந்து ஒரு ஜலம், தண்ணி வைங்க. சகோதர சகோதரிகளே, தண்ணி வைங்க. சாப்பிடட்டும். அங்கங்கே இருக்கிற வீட்டுக்கு மேலே வைங்க, காம்பவுண்டில் வைங்க. நீங்கள் இடத்துல ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு வைங்க. சாப்பிடட்டும். நன்றாக இருக்கட்டும். அது நம்மளை வாழ்த்தும். மனுஷக்கள் வாழ்த்துறதுனாலும் மிருகங்கள் வாழ்த்தும். மனுஷங்கள் இந்த காலத்தில் வாழ்த்துறது கிடையாது. ஏதாச்சும் ஒரு நன்மையை பார்த்துட்டு தான் வாழ்த்துறாங்க. அவங்களுக்கு நன்மை கிடைக்குதா? நன்மை கிடைக்குதா? அதில் ஒரு லாபம் வருதா? அவங்களால் நமக்கு ஏதாச்சும் ஒரு புண்ணியமா? ஒரு பொதுவான சமாச்சாரம், முன்னேற்றமானது, நல்லது செய்யணும், நல்லது பண்ணணுன்றது மக்களுக்கு இல்லை. ஆகையினால் நல்ல கொஞ்சம் புண்ணியத்தை தேடி தண்ணி வைங்க. பறவைகளுக்கு வைங்க. பறவை தான் மெயின். ஆடு மாடு கூட வளர்க்குறத வச்சுக்கிடுவாங்க. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பறவைகளுக்கு வைங்க. ஆத்மா நமஸ்காரம்.